ஹேர் செட் பண்ணுறது நிறைய பேருக்கு இங்கே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன தான் செட் பண்ணணும்னு நினச்சாலுமே அது ப்ராப்பராக செட் ஆகாது. அண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் என்னோட வீடியோலேயே நிறைய வீடியோவில் நான் பெருசாக ஹேர்லாம் செட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஹேர் செட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் ப்ராப்பராக ஹேர் செட் பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவையும் அந்த ஹேரை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்காக உங்கள் கையை வச்சு நீங்கள் அதை கோம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை கோம் பண்ணும் போதும் உங்கள் கையில் இருக்கிற ஆயில் அண்ட் டஸ்ட் இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நீங்களே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி. இதனால ஹேர் ஃபால் அதிகமாகும். அண்ட் உங்களோட ஹேர் கடைசி வரைக்கும் ப்ராப்பராக செட்டே ஆகாது. அண்ட் நீங்களுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நம்மளை யாராவது பார்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ் தான் நோட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே ஹேர் ப்ராப்பராக செட் ஆகலைன்னா நம்ம என்ன தான் நல்ல அவுட்ஃபிட் போட்டிருந்தாலுமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டாக இல்லாத மாதிரி இருப்போம். ஸோ ஹேர் செட் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஹேரை ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கு நிறைய ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், நிறைய டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒரு வீட்டிலேயே எப்படி ஒரு மினிமமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை ப்ராப்பராக செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அந்த மினிமமான ப்ராடக்ட் என்னலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோம், இந்த அளவுக்கு பெரிய கேப் இருக்கிற ஒரு கோம்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் இந்த மாதிரி ஒரு கோம். அண்ட் தேர்ட், ஹேர் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட் டைரெக்டாக நம்மளோட ஹேரில் பட்டுச்சுன்னா ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால ஆயில் எடுத்துப்போம். ஸோ தேர்ட் ஆயில். அண்ட் ஃபோர்த், ஹேர் ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் செட்டிங் பவுடர். ஸோ இந்த மாதிரி ஹேர் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹோல்ட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் க்ளே யூஸ் பண்ணுறதுனா க்ளே யூஸ் பண்ணிக்கலாம், ஜெல்னா ஜெல். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். ஹேரை ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த அளவுக்கு வெட்டாக இருக்கிற மாதிரி ஹேரை பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ட்ரையாக இருந்தாலுமே ஹேர் ப்ராப்பராக செட் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஹேர் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஹேர் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஆயில் கொஞ்சோண்டு எடுத்துப்போம். கொஞ்சோண்டு, ரொம்ப கம்மியாக. ஸோ மிரர் இருக்குது, நான் மிரரை பார்த்துக்கிறேன், ஏன்னா அங்கே தெரிய மாட்டேது. ஸோ ப்ராப்பராக ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஹேர் ட்ரையர். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹேர் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோம்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹேரை ட்ரை பண்ணி எடுத்துப்போம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், நீங்கள் ஹேர் செட் பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஹேர் கோம் பண்ணுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஹேரோட வால்யூம் அதிகமாக தெரியும். ஸோ ஹேர் செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேலேருந்து கீழே மாக்கு வச்சு ட்ரை பண்ணிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த டைரெக்ஷனில் ப்ளோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையுமே நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறது மூலிமா ஹேர் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் செட் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் டைரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹோல்டு அப்படியே நிற்கிறதுக்காக ஹேர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு அதை ப்ராப்பராக கோம் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மினிமம் ப்ராடக்ட் வச்சு உங்களாலுமே ஒரு ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலை செட் பண்ண முடியும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ தட்ஸ் ஆல். வீடியோ எண்ட் வரை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye.